உனக்கு வாயில் என்னது? அது என்னமோ பழையபடியா? நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுடன் மனம் திறந்து பேசிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். ஏய் அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, கியூட்டா இருக்கு. ஏய் அழகா இருக்குமா, அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. சாமி ரூம், அம்மாக்கு சாமி ரூமை எங்க கூட காணிக்கிறதுல அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ப்ரௌட் மூமெண்ட். நல்ல மணக்கு, உள்ள வந்தாலே ஒரு தெய்வீக மனம் வருங்கம்மா. பூவெல்லாம் அழகா போட்டு வச்சிருக்கிய. நீயா கொத்து? அடையா? ஏய் அழகா கொத்துருக்க. இதுதான் எம்மி டம்மின்னு சொன்னியா? கம்மீஸ கம்மி. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கம்மி பேக் செஞ்சுக்கிட்டு அந்த பிரியாணி உருளைக்கிழங்கு பொரியல், அவிச்ச பொரியல், அவிச்சு வச்ச பொரியலா? வச்ச பொரியல். அதுக்கப்புறம் சுண்டக்காய் அவியல் சாப்பிட்டு. ஸோ என் பிளேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியாணி. எனக்கு இன்னைக்கு பிரியாணி கிரேவிங் வந்துடுச்சு. அதனால நான் வந்து இங்கே நாஞ்சில் மாயாண்டி விலாஸ் அப்படிங்கிற ஒரு கடையில் வந்து தொக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சூப்பர். குழம்பு, ரசம். எனக்கு இன்னைக்கு திடீர்னு கிரேவிங் வந்ததுனால வரும் கிரேவிங் எல்லாம் வரும். ஆமா, நான் செய்ய வேண்டான்னு சொன்னா நீ இது செஞ்சிருக்கவே மாட்டேன். இப்ப பத்தியா நீ நல்ல வகை வகையா வெஜிடேரியன் வச்சு சாப்பிடுவ பாரு. பாத்தீங்களா, இல்லாட்டி கஞ்சி வச்சிருப்பா. அதனாலதான் நான் சொல்லவே இல்லை. அதனால அம்மா இப்படி வெரைட்டியா வச்சு சாப்பிடுவா. உளுந்தங்கஞ்சி. மசாஜ் பண்ணி விட அவளுக்கு. அவ வந்து எனக்கெல்லாம் போட மாட்டான். அவ மித்ராவுக்கு நானா நானா அவளுக்கு போட்டு விடு. நானா சரி. சொல்லுவாங்க பழைய காலத்துல. அதனாலதான் நீ நிறைய குடம் வச்சிருக்கியா? குளத்துல தண்ணி, நீயுமே ஒரு சின்ன வீட்டுல தண்ணி எடுத்தோம் அப்படியே அக்காளிக்கு படுப்பு கிட்ட வைக்கணுமா? ஓகே சொல்லுவாங்க. அதனாலதான் அம்மா வந்து கிச்சன்ல அண்ணா ஒரு சின்ன குடம் வச்சிருக்கா பாருங்க. அந்த குடத்துல வந்து நிறைச்சு தண்ணி வச்சிருக்கா அம்மா. ராத்திரியா? சோர்லையா? சோத்துல தண்ணி விட்டு அப்படியே அடுப்பு கிட்ட வைப்பாங்க. சாப்பிடுறது பாப்பாலாம் தரணும் பாப்பா. அதனால சாமிக்கு வேண்டியா நிறைய குடம் வச்சிருக்கியாம்மா? தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. செல்வம் ஓகே. டிப்ஸ் ஃப்ரம் அம்மா. சரி, நான் இப்போ வந்து எனக்கு பிளாக் காஃபி போட்டுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஈவினிங் டீ கூட செய்கிறதுக்கு வந்து ஒரு சூப்பரான மில்க் டோஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது எங்களோட சைல்ட்ஹுட் ஃபேவரட். ஸோ ப்ரெட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒயிட் பட்டர். நான் வந்து லேசாக வார்ம் பண்ணி மைக்ரோவேவில் வார்ம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்லைஸ் ப்ரெட்லேயும் இதை வந்து அப்ளை பண்ணிடுங்க ஈவனாட்டு. ஓகே, நீங்கள் வந்து பட்டர் இல்லாட்டி நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி தடவிக்கலாம். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு கூட குடிக்கலாம், ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா சுகர் இருக்குல்ல, சுகரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணோம் மேலே. இங்கே பாருங்க, நான் கிச்சனில் வந்து நின்னாலே மித்ரா வந்துடுவா. என்ன செய்யா பெரியமேன்னு வேவு பார்க்க, பெரியமை ஏதோ டெலிஷியஸாக செய்யா அப்படின்னு. ஸோ எல்லா இதுலேயுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி பண்ணிட போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்மளோட இந்த பிரெட் டோஸ்ட்டை வச்சிடலாம். வச்சு 2 பக்கமும் கோல்டன் ஆகட்டும். 2 பக்கமும் கோல்டன் ஆயிடுச்சு. இப்போ இதில் பாலை வந்து மேலே ஊற்றிக்கலாம். அது அப்படியே சோக்காகி குக் ஆகட்டும். நான்ஸ்டிக் பேன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. பால் ஊற்றினோன்னே அந்த பால் அவ்வளோத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இதை திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணுவோம். ஊற்றின பால்லாம் பார்த்தீங்களா, அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ வேணும்னா இந்த சைடுமே கொஞ்சம் பால் நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்போ 2 பக்கமும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்தேங்க. இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரெட் புட்டிங் மாதிரி இருக்கும். பிரெட் அண்ட் பட்டர் புட்டிங் மாதிரி சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த ஈவினிங் டைமில் டீ காஃபி கூடலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அவுட்டர் ப்ரெட்டு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பால் சுகர் பட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதோட மில்க் ப்ரெட்டு கூட இன்றைக்கி இன்ஸ்டன்ட் காஃபி தான் எனக்கு. ஓகே, நல்லா இருக்கா மித்து? நல்லா இருக்கா? எம்மியா இருக்கா? எம்மி சொல்லு, எம்மி சொல்லு, எம்மி சொல்லு. என்னாச்சு? என்னாச்சு? கடிக்கா? அக்கா என்ன செய்யா? அண்ணா எங்க? டான்ஸா? நீ என்ன சாப்பிட்ட? பிரெட். உங்க ஆச்சி பேர் என்னது? லதா. உங்க அண்ணா பேர் என்னது? அண்ணா பேர் என்னது? மாமா மாமா. விழுந்துராத மகி, அதுல உட்காராத, கீழே இறக்கிவே. அது விழுவுன்னு என் மனசுல படு. நீ விழுந்துருவேன்னு என் மனசுல படு. மித்ரா, மித்து, நீ விழுந்துராத. என்னாச்சு? வரியா? வா, கீழே இறங்கு. வரலையா? நோ நோ சொல்லிடு. நோ 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 நோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு பசங்களுக்கு பெஸ்டோ பாஸ்தா செஞ்சு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஹோம்மேட் பெஸ்டோ பண்ணோம்ல. ஸோ அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே ஒரு சாஸ்பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸ்பெகதி தான் பாயில் பண்ண போகிறேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெகதி ஒரு 8 to 10 minutes போட்டு பாயில் ஆகட்டும். ஸோ ஸ்பெகதி இங்கே குக் ஆகிட்டுருக்கிற இடையில நம்ம வந்து பெஸ்டோ நம்ம செஞ்சோம் இல்லையா, அது வந்து நான் இந்த பாட்டிலில் வச்சுருக்கேன். சின்ன சின்ன போர்ஷன் சைஸாட்டு நான் வந்து பாட்டிலில் ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஸோ இது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் லேஸாக இந்த டீஃப்ராஸ்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த செட்டிங்கில் இதை வார்ம் பண்ணிட போகிறேன். அப்போ நம்ம மறுபடியும் இது ஹார்டாக இருந்துச்சுன்னா சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம பாஸ்தா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ பெஸ்டோ பாஸ்தா எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாஸ்தா வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அது ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நம்மளோட பாஸ்தாவை ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பெஸ்டோ ஒரு 1/4 கப் அளவுக்கு பெஸ்டோ இருக்குது. ஸோ அது அவ்வளோத்தையுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணிட போகிறேன். நான் சொன்ன மாதிரி மைக்ரோவேவில் ஜஸ்ட் ஒரு 1 minute வச்சு எடுத்தேன். ஏன்னா இது வந்து ஃப்ரோசனாக இருக்குமா. சம்டைம்ஸ் எனக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் ஏர்லியாகவே.
லைக் நாளைக்கு நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஆனால் இன்றைக்கி நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதையும் இந்த பாட்டிலில் ஊற்றி ஸ்வர்ல் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எமல்சிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த பெஸ்டோவில் இருக்கக்கூடிய அந்த நட்ஸு, பார்மசான் சீஸு, ஆலிவ் ஆயில், லெமன் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு எமல்சிஃபை ஆகும். இந்த பாஸ்தா தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் டாஸ் பண்ணி விடுங்க. அந்த சாஸே க்ரீமி ஆயிரும். நான் உங்களுக்கு அது க்ளோஸ்அப்பில் காணிக்கிறேன். ஸோ இங்கே க்ளோஸ்அப்பில் பாருங்கள், அந்த சாஸ் வந்து க்ரீம் எல்லாம் விடாமல் எப்படி க்ரீம் ஊற்றுன மாதிரி க்ரீமியாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ என்னோடய பசங்களுக்கு பெஸ்டோ பாஸ்தா அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது ரெடி, சர்வ் பண்ணிட வேண்டியதான். பெஸ்ட்டோ பிடிக்கும் அப்படின்னா இந்த பாஸ்தா வந்து உங்கள் பசங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் பெஸ்ட்டோ பிடிக்கும்னா அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டு ஃபேமிலி ஃபேவரட். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் சப்போஸ் ப்ரோட்டீன் மிஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குக் பண்ண சிக்கனோ டோஃபு குக் பண்ணி இல்லாட்டி கொண்டக்கடலை வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டோ பாஸ்தா யாருக்கெல்லாம் பிடிக்கும் கை தூக்குங்க. இதுதான் டின்னர். ஹி வந்து ஏதோ சொல்ல போகிறாளாம். இந்தா நீ விடுற. குட் நைட் கேர்ள்ஸ். ஆமாம், குட் நைட். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீக்கெண்ட்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும், பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி என் மைண்டில் கொஞ்ச நாளாக இருந்துகிட்டு இருந்த ஒரு ரெசிபி. நான் உங்களுக்கு வந்து இந்த பிளெண்டர் கேக் வந்து செஞ்சு போட்டிருந்தேன் தெரியுமா? நிறைய பேர் என்கிட்ட இதை எக்கு இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க. அதாவது நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் பிளெண்டரில் போட்டு அடித்து பண்ணோம் தெரியுமா அந்த கேக்கு. அதனால் இன்றைக்கி நான் எக்லெஸ் வெர்ஷன் அட்டம் பண்ண போகிறேன். அண்ட் பீக்கன் நட்ஸ் வந்து அனுஷா எனக்கு வாங்கிட்டு வந்தான் யூஎஸ்லேருந்து ஒரு பெரிய பேகு. ஸோ அது ஃப்ரீசர்லேயே வச்சுருந்தேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்சைட் டவுன் பீக்கன் கேக் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் பீக்கன் நட்ஸ் இல்லை அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பாதாம், கேஷ்யூ, வால்நட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், என்ன நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த பீக்கன் நட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1/4 கப் அப்சைட் டவுன் கேக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதனால் அதுக்கு அப்சைட் கீழே வந்து கேரமல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரௌன் சுகர், பட்டர் தேவை. ஸோ ப்ரௌன் சுகர் வந்து ஒரு 1/4 கப்பு, ஜாகரி, பொடிச்ச ஜாகரி, பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து கேக் பேனில் பேஸில் ஊற்றிட்டு பீக்கன் நட்ஸை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே கேக் பேட்டரை ஊற்றி பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் ஆனதுக்கப்புறம் உல்ட்டாவாக கவுத்து பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து அந்த கேரமல் நட்ஸ் மாதிரி மேலே கேக்குக்கு மேலே வரும். இதுதான் பீக்கன் அப்சைட் டவுன் கேக். ஓகே, ஸோ கேக் பேட்டருக்கு 1 கப் மைதா மாவு, 1/2 கப் வந்து சுகர். நான் வந்து 1/2 கப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் 3/4 கப் வரைக்கும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு எண்ணெய், 1/2 கப்பு தயிர், ஒரு முட்டை ஆட் பண்ணுவேங்க. ஸோ முட்டைக்கு பதில் தயிர் ஆட் பண்ணுறேன். 1/2 கப் பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது வந்து சினமன் பவுடர், பட்டை இருக்குல்ல அதோட பொடி, இது ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் இந்த கேரமல் பீக்கன் கூட இந்த பட்டை வந்து நல்லா போகும். ஸோ அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஆட் பண்ண வேண்டாம். வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் உப்பு, இவ்வளவு தாங்க இன்க்ரீடியன்ட். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. இது ஒரு 8 இன்ச் ஸ்டாண்டர்டான ரவுண்ட் பேக்கிங் பேன். ஸோ இப்போ இது பேஸில் நம்ம வந்து கேரமல் வந்து விட போகிறோம். அந்த அப்சைட் டவுன் கேக் சொல்லியிருந்தேன்ல அதுக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பட்டர் ஊற்றிக்கோங்க. உருக்குன பட்டர் இதை வந்து ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வச்சுருக்கிற ஜாகரி ஆட் பண்ணிடலாம். ஸோ ஜாகரியை மேலே இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. ஸோ இது பேக் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த ஜாகரி வந்து மெல்ட் ஆகி அந்த பட்டர் கூட சேர்ந்து ஒரு ஸ்டிக்கியான கேரமல் சாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஈஸி வெர்ஷன். இல்லாட்டி யூஸ்வலாக வந்து கேரமல்ஸ் அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி பண்ணணும். பட் இது வந்து ஈஸி வெர்ஷன்.
இப்போ நான் வந்து பட்டரும் ஜாகரியும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த பிக்கான் நட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதில் இந்த ஹம்ப் சைடு இருக்குல்ல, அதை பேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு அழகான ஒரு லேயர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிக்கான் நட்ஸை நான் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு. இப்போ இதை ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ ஒரு பிளெண்டர் ஜாரில் தாங்க நம்ம இந்த பேட்டருக்கு தேவையான அவ்வளோ இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட சுகர், 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு எண்ணெய், 1/2 கப் பால், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்ப்ளாஷ் வெனிலா எசன்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு 30-40 செகண்ட் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இங்கே பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ எவ்வளவு திக்காகிடுச்சு பாருங்கள். லைக் அந்த தயிர், எண்ணெய், பேக்கிங் சோடா எல்லாமே கலந்து ஒரு ஜிக்லியான மிக்ஸ்சர் மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம கையை வச்சு பீட் பண்ணாலாம் வராது, இந்த பிளெண்டரில் தான் வரும். ஸோ இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்கிற 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணிட்டோம். நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தயிர், சுகர், அதை ஆட் பண்ணிடுங்க. இனி இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஸ்பேச்சுலாவை மட்டும் வச்சு ஃபோல்டு பண்ணி விடுங்க. ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஃபோல்டு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கேக் பேட்டர் பார்த்தீங்களா, ஸோ ஓவராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டென்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஜென்டலாக ஃபோல்டு பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேட்டர் ரெடி. இப்போ நம்ம இதை வந்து அந்த பிக்கான் நட்ஸுக்கு மேலே ஊற்றிடலாம். ஸோ நம்மளோட எக்லெஸ் கேக் பேட்டரை இதுக்கு மேலே ஊற்றி நம்ம 180 டிகிரி செல்சியஸில் அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 35 to 40 மினிட்ஸ் ஆகுங்க. ஏன்னா வந்து இது பேக் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, எவ்வளோ ஈஸியாக நம்ம கேக் பேட்டர் பண்ணிட்டோம் பாருங்கள். 2 டேப் பண்ணுங்கள், ஏதாவது ஏர் பபிள் இருந்தாலும் அது ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் அவனில் பேக் பண்ண வச்சுட்டேன். அது பேக் ஆகட்டும், அதுக்கடையில் நம்ம இதை ஃபுல்லாக கிளியரப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் வந்து எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் பேக் ஆகிருக்கும். ஆனால் எவ்வளோ ஃப்ளஃபியாக, எவ்வளோ ஈவனான கோல்டன் கலர் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ தான் அவன்லேருந்து எடுத்தேன். அவன்லேருந்து எடுத்துகிட்டு 5 நிமிஷம் மட்டும் ஒரு கூலாக விடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இதை கூலாக விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அடியில் கேரமல் இருக்குல்ல, அது ஹார்ட் ஆகிடும். ஹார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அவன்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் கூலானதுக்கப்புறம் நம்ம இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். ஸோ அன்மோல்ட் பண்ணுறது ஈஸி தான். ஒரு பட்டர் நைஃப் எதையாவது வச்சு சைடில் இறக்கி விடுங்க. அதுக்கப்புறமா ஹாட்டாக இருக்கும்போதே அன்மோல்ட் பண்ணிடணும், அதுதான் மெயின். ஒரு பிளேட் எடுத்து அதை உல்ட்டாவாக வச்சுட்டு, ஓகே, தட்ஸ் இட். இனி இதை கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். வாவ். ஸோ நம்ம அன்மோல்ட் பண்ணும்போது அந்த பிக்கான் சலது வந்து அந்த கேக் பேனில் ஸ்டக் ஆகும். ஸோ அதை நீங்கள் எடுத்து திருப்பி நீங்கள் வச்சிடலாம். பட் இங்கே பாருங்கள் எவ்வளவு சூப்பராகிட்டு நம்மளோட கேரமல் பிக்கான் அப்சைட் டவுன் கேக் ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ஆக்சுவலி நம்ப முடியல இது எக்லெஸ் அப்படின்னு. ஸோ இதை வந்து இப்போது கூலாக விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேக்கோட சாஃப்ட்னஸ் பாருங்கள், ஃப்ளஃபியாக இருக்குது. எக்லெஸ் கேக்குனே நம்ப முடியல, அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது. சூப்பர் டெக்ஸ்டரில் வந்திருக்குங்க. சரி பாருங்க, வாவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இதை இது பண்ணி காணிக்கிறேன்.
எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க, மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட். எக்லெஸ்ன்னு இருந்தாலுமே அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து மகா ரூமில் நான் படுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், மகா ரூமில் மேலே பாருங்கள் ஒரு கேலக்ஸி இருக்குது. அது அந்த ரோபோட் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த வியூ பார்த்துட்டு தான் நாங்கள் வானத்துக்கு கீழே படுத்துருக்குற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். ஸோ எல்லோரும் குட் நைட் சொல்லுங்கள். குட் நைட்.